ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சூர்யாசாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். தென்காசிக்கு அவுட்டோரில் இன்றைக்கி சைவ ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லுங்க. தென்காசி மதுரையிலேருந்து தென்காசி வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டானா இருக்கும். ரவுண்டானா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வந்து இந்த சைவ ஹோட்டலில் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு சொல்லலாம். தென்காசியில் அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா சைவ ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே நான்வெஜ் ஹோட்டல் தான் அதிகமாக உண்டு. அவுட்டோரில் சைவ ஹோட்டல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். ஓகே, இங்கே கூட்டுகளில் என்னெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட கூட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, இது 2 கூட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? ஒயிட் ரைஸு, சாம்பாரில் காய்கறிகள்லாம் போட்டிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாம்பார் நல்லாவே தான் இருந்தது. சாப்பாடோட ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. அவுட்டோரில் 110 ரூபா அப்படிங்கிறது ஒரு தப்பில் தான். சாம்பார், கூட்டு, பொரியல் நல்லாவே இருந்தது. இது உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ் சார்? கொழுப்பெடுத்த கோழி பாய்க்கடை முன்னாடி வந்து பரதநாட்டியம் ஆனா குருமாதாண்டா. சாம்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து முன்னாடி காரக்குழம்பு இருக்குன்னாங்க. சரி, காரக்குழம்பு சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். எனக்கு சாம்பாரை விட காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். இங்கே காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராகவே இருந்தது. நல்லா வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க காரக்குழம்புல. வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இங்கே காரக்குழம்பு தான் இருந்தது. அதனால் காரக்குழம்பு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டாகவே இருந்தது. Oh no! காரக்குழம்புக்கு அடுத்து என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா ரசம் சாப்பிடுவோம். ரசம் நல்லா இருந்தது. நான் மேக்ஸிமம் இந்த ரசத்தோட அந்த காரக்குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். 3Dலேயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேன். யாரெல்லாம் ரசத்தோட காரக்குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரசத்தோட காரக்குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து மோர் சாப்பிட்லாம். மோர் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி தழை எல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நமக்கு மோரோட கொஞ்சம் தயிர் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தயிர் கேட்டேன். தயிர் ஒரு கப்பில் எடுத்து வந்து தந்தாங்க. தயிருமே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாயசம் கேட்டோம், பாயசம் இல்லைன்ட்டாங்க. ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.